பார் பிடிக்கிற அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்தாச்சு. சாப்பாடு கொண்டு வந்ததெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. இவர சாப்பிட கூப்பிட்டங்காட்டி தான் போதும் போதும்ன்னு ஆயிரும். இப்போ கூப்பிட்டோம்னா, இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு வருவார். "அப்பா வாப்பா சாப்பிடுவேன்னா," "இந்தா வரேம்மா, இந்த 4 கரைய போட்டு வந்துடுறேம்மா, இந்த 1 கரைய போட்டு வந்துடுறேம்மா" அப்படின்னே தான் சொல்லுவாரு. இந்த 3 நேரம் எதுக்குன்னா, செகண்ட் பட்டம் மொளகா செடி நடுறதுக்கு தாங்க. முதல் பட்டம் மொளகா செடி நட்டுருந்தோம் இல்லையா? அது காய்ச்சி ஓஞ்சதுக்கப்புறம் இது வந்துரும் அப்படிங்கிறதுக்கோசரம் வீட்டு செலவு காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 3 நேரம் நட்டுட்ருக்குறோம். எங்க அப்பா பார் பிடிக்கிறது பாருங்க, கத்தி மாரி பிடிப்பாரு. வேற யாருனாலும் இந்த மாரி பிடிக்க முடியாதுன்னு அவரோட மைண்ட் செட். கூலி ஆளுகளும் விட்டு பார்த்தாங்க. ஆனா, அந்த கூலி ஆளுங்க வந்து சொதப்பிர்றாங்க. 2, 3 டைம் விட்டதுக்கு சொதப்பிட்டாங்க. சரி வாப்பா சாப்பிட்டுன்னு இந்த ஒரு கரைய போட்டு வரேம்மா அப்படின்னாரு. இங்க பாருங்க, இதுதான் முதல் பட்டம் மொளகா செடி. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா தழைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா? நேத்தெல்லாம் வாடி வதங்கி கிடந்துச்சு தண்ணி இல்லாம. இப்போ காப்புக்கே வந்துருச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்காளுக. பிஞ்சும் பூவும் நிறையுமே வச்சிருக்காளுக. ஒரு வழியா எங்க அப்பாவும் சாப்பிட வந்துட்டாங்க. தோசையும் தக்காளி சட்னியும் தாங்க நான் கொண்டு வந்திருந்தேன். இது எங்க அப்பா இருந்துக்கிட்டு, "நீ ஒரு தோசை சாப்பிடுமா" அப்படின்னாரு. "இல்லப்பா எனக்கு வேணாம். நான் இப்போ தான் நிறைய சாப்பிட்டு வந்தேன்" அப்படின்னு சொன்னாரு. "இல்ல, இல்ல" அப்படின்னு சொன்னாரு. சரிப்பா அதையும் நான் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஆனா, என்னதான் சொல்லுங்க, நம்ம காட்டுல சாப்பிட்றதே வேற லெவலுங்க. அந்த மண் வாசனையோடு சாப்பிட்றப்ப, இன்னொரு தோசை சாப்பிட்லாமா அப்படின்னு தாங்க தோணுச்சுங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. டேஸ்ட்டே இல்லைனாலும் அந்த மண் வாசனையோடு சாப்பிட்றப்ப அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வாய்ப்பை கொடுத்த எங்க அப்பாவுக்கு ரொம்ப நன்றின்னு ஒரு வழியா சாப்பிட்டுட்டு அவரும் வந்து பார் பிடிக்க கிளம்பிட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பாய். எல்லாரும் ஹாப்பியா இருங்க. ஹாப்பி லைஃப்.